Hi, welcome to the squad. This is Kodaivo. போன எபிசோட் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ்ல வந்து நம்ம அரேஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் லைக் சர்ச் ஃபங்க்ஷன், இன்சர்ட் ஃபங்க்ஷன், டெலீட் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது டைனமிக் அரேஸ். இந்த டைனமிக் அரேஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ரீவியஸ் எபிசோடில் நடத்தின ஃபுல் கோடும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டைனமிக் அரேஸ் படிக்க முடியும். பிகாஸ் இதில் இருக்கிற கான்செப்ட் வந்து எக்ஸாக்ட்லி சிமிலர் டு அரேஸ். ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரே ஒரு அடிஷ்னல் திங் மட்டும் தான் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டைனமிக் அரேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த டைனமிக் அரேஸ் வந்து நம்மள அறியாமலே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் C++ யூஸராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் நம்ம சேனலில் இருக்கிற C++ கோர்ஸே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம், STL அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியில் இந்த வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வெக்டார்ஸ் வந்து இன்டர்னலாக இந்த டைனமிக் அரேஸ் தான். ஓகே, டைனமிக் அரேஸ் வச்சு தான் இந்த வெக்டார் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜாவா யூஸராக இருந்தீங்கன்னா அதில் அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க, கலெக்ஷன்ஸில் இருந்திருக்கும். ஓகே, ஜாவா கலெக்ஷன்ஸில் அரே லிஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் வந்து இன்டர்னலாக இந்த டைனமிக் அரேஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பைத்தானில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லிஸ்ட்டே வந்து ஒரு டைனமிக் அரே தான். அண்ட் எதுக்காக இந்த டைனமிக் அரே தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்க்குறப்ப அரேஸில் வந்து அதோட டவுன் சைட்ஸில் ஒன்று பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரேஸோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து அதிகமான எலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு அரே இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதில் வந்து நான் 4 எலமெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே. ஸோ 9, 8, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வச்சுருக்கேன். இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4. அண்ட் இதோட கெப்பாசிட்டின்னு நம்ம பார்க்குறப்ப கெப்பாசிட்டி வந்து 5 எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ அந்த அரே வந்து இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இதில் வந்து 10ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அரே வந்து இஸ் யூஸ்லெஸ். இந்த அரேல என்னால் திரும்ப 10ங்கிற எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணவே முடியாது. அது வந்து பாசிபிளே இல்லை. அது அப்போ நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பெரிய அரேயாக கிரியேட் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் அது வந்து எப்பயுமே வந்து பாசிபிள் இல்லை இல்லையா? இப்போ வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து புதுசாக யூசர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம Kodaivo.dev வெப்சைட் இருக்குது, Kodaivo.dev. அதில் போயிட்டு நீங்கள் ஐடிகே டவுன்லோட் பண்ண போனீங்க அப்படின்னா உங்களை சைன்இன் பண்ண சொல்லும். இப்போ சைன்இன் பண்ணுறப்ப கூகுள் சைன்இன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த Kodaivoவோட யூசர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரு ஃபயர்பேஸ் டேட்டா பேஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு அதை இன்டர்னலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரே யூஸ் பண்ணுறோம் சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ என்னோட யூசர்ஸ் எல்லாம் நான் ஒரு அரே ஸ்டோர் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இனிஷியலாக நான் வந்து 100 யூசர்ஸ் வந்து எனக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 சைஸில் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 101 யூசர் வர்றப்ப இல்லை நாங்கள் 100 யூசர்ஸ் எங்களுக்கு போதும், 101வது யூசர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்ப முடியும். அவன் வந்து ஸ்கேல் ஆகணும் இல்லையா? ஸோ ஸ்கேல் ஆகிறப்ப அடுத்து வர யூசரையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த அரேயால் அகாமடேட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் 100 யூசர்ஸ்க்கு இருந்தது தப்பு. நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறப்ப 1000 யூசர்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் 1000 யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப 1001 யூசர் வர்றப்ப என்ன பண்ணுவீங்க? 1 lakh யூசர்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா 1 lakh சைஸில் அரே கிரியேட் பண்ணீங்கன்னா 101 யூசர் வர்றப்ப என்ன பண்ணுவீங்க? ஸோ எப்பயுமே வந்து இது ஸ்கேலபிளாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த டைனமிக் அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வரோம். நீங்கள் எவ்வளோ பெரிய அரேயாக இனிஷியலாக கிரியேட் பண்ணாலும் அது வந்து அதை விட பெரிய சைஸ் வந்துச்சுன்னா அது க்ரோ ஆகி தான் ஆகணும். இன்னொன்று, சப்போஸ் நீங்கள் 10 எலமெண்ட் தான் யூஸே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து எவ்வளோ வரும்னு தெரியாது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு 10 lakh அரே சைஸ் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அதுவுமே வந்து யூஸ்லெஸ் தானே. ஸோ தேவைப்படுறப்ப அப்படியே க்ரோ ஆகிக்கிட்டா தான் பெட்டர். ஓகே, இனிஷியலாகவே ரொம்ப பெரிய சைஸாக எடுத்துக்கிறது இஸ் நாட் குட். ஸோ அப்போ இந்த டைனமிக் அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு சைஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த கெப்பாசிட்டியை எடுத்து இதை அப்படியே டைம்ஸ் 2 பண்ணுவோம். மல்டிப்ளைட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 அப்படின்னு வரும். இதுதான் வந்து நம்மளோட நியூ கெப்பாசிட்டி. சரியா? இந்த 10ங்கிறது நம்மளோட நியூ கெப்பாசிட்டி. ஸோ இந்த 10ங்கிற கெப்பாசிட்டியில் நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட நியூ அரே. இதோட இண்டெக்ஸ் வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். சரி, இப்போ இந்த நியூ அரே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த மொத்த அரேயும் அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த நியூ அரேல இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, இன்சர்ட் பண்ணால் நான் அந்த அரே அப்படி இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கணும். ஸோ 9, 8, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோட்டல் அரேயும் நாங்கள் காப்பி பண்ணி போட்டேன். இப்போ எனக்கு 5 more எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு
அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அரே ஃபில் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப ஒரு அரே கிரியேட் பண்ணுவேன். அந்த அரே வந்து கெப்பாசிட்டி 20 இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் கெப்பாசிட்டியோட ×2 பண்ணி அதை வந்து புது கெப்பாசிட்டியாக வச்சு புது அரே கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கொண்டு அதில் மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதில் இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்ட் இப்படி பண்ண ஆரம்பிக்கிறப்ப நம்ம பழைய அரேயை வந்து டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? புதுசாக ஒரு டபுள் த சைஸில் ஒரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாலாம் அங்கே மூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பழைய அரே வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய அரே போயிடும், புது அரேல நீங்கள் திரும்ப இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைனமிக் அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இதில் இந்த ஒரு கான்செப்டை தவிர மிச்சம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அரேஸில் பார்த்த அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் சர்ச்சாக இருக்கட்டும், இன்சர்ட்டாக இருக்கட்டும், டெலீட்டாக இருக்கட்டும், கெட்டு, செட்டு அண்ட் முதல்ல அரே இனிஷியலைசர் அந்த கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அரேஸ்க்கு அப்படியே சிமிலராக தான் இருக்க போது. இந்த ரீசைஸ் பண்ணுற இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் புதுசாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இதுக்கு வந்து நான் அப்படியே அதே கோடை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ கோட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் சிம்பிள். ஸோ அகெயின் நான் திரும்ப சொல்கிறேன், போன வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது எல்லாமே புரியும். பிகாஸ் இதெல்லாம் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இன்சர்ட், செட்டு, டிஸ்பிளே, சர்ச், டெலீட்டு இது எல்லாமே வந்து நம்ம தியரி பாட்டும் பார்த்துட்டோம், கோட் பண்ணியும் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே நான் திரும்ப சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ போன வீடியோ பாருங்கள். இதில் வந்து நம்ம இந்த ரீசைஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை அப்படியே ஃபுல்லாக Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ரீநேம் திஸ் அரேஸுங்கிறதுக்கு பதிலாக டைனாமிக் அரே அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறேன். சரியா? டைனமிக் அரே, இங்கேயும் டைனமிக் அரே வேறு மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருப்போம். மெயின் ஃபங்க்ஷன் டைனமிக் அரே. சரி, ஓகே. ஸோ எல்லாமே டைனமிக் அரே அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டைனாமிக் ARRAY. சரி, இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. கோடில் எதுவும் காப்பி பண்ணி போட்டதில் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடாதுல்ல? சரி, எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து இந்த ரீசைஸ் பண்ணுற கான்செப்டை மட்டும் டீல் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த ரீசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ்லேயே வந்து நான் கடைசியாக எழுதுகிறேன். ஸோ இந்த டெலீட்டுக்கு அப்புறம் நான் வந்து கடைசியாக எழுதுகிறேன். ஓகே, வாய்ட் ரீசைஸ். சரியா? ரீசைஸ். இந்த ரீசைஸ் வந்து ஆர்குமெண்ட்லாம் எதுவும் வாங்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு வந்து இதுவும் அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட் தான். ஸோ அதுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் வந்து இன்ட் நியூ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து 2 × கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஆல்ரெடி இருக்கிற கெப்பாசிட்டி இருக்குல்ல, இந்த கிளாஸ்லேயே வந்து கெப்பாசிட்டின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அதை வச்சு நியூ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு புது அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நியூ ARR இஸ் ஈக்குவல் டு நியூ int of நியூ கெப்பாசிட்டி. ஓகேவா? கெப்பாசிட்டியை டபுள் பண்ணிவிட்டு அந்த புது கெப்பாசிட்டியில் ஒரு புது அரே கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பழைய அரேல இருக்கிற டேட்டாலாம் இங்கே காப்பி பண்ணி போடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப்பை போட்டுக்கலாம். int I = 0, I less than size, I ++ and இதுக்குள்ள new ARR of I is equal to ARR of I அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நியூ ARR of I equal to ARR of I. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய அரேயை தூக்கி தூர போட்டு புது அரேயை கொண்டு வந்து வைக்கணும். ஸோ ARR is equal to நியூ ARR அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி is equal to நியூ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம புது அரே கிரியேட் பண்ணிட்டோம், அந்த புது அரேல இந்த வேல்யூலாம் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸ்ல இருக்கிற மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ARR அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ARR அப்படிங்கிற அரே தான் இந்த டைனமிக் அரேக்கான ஆக்சுவலான டேட்டா அரே. அண்ட் ஜாவா படி பார்த்தீங்கன்னா இந்த அரேங்கிறது ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ் டு அ மெமரி அட்ரஸ். அந்த மெமரி அட்ரஸில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸாக இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்க அரே கான்செப்ட் தான், நத்திங் நியூ.
ஸோ அதுதான் ஸ்டோர் ஆகிருக்க போகுது. ஸோ அப்போ அதை வந்து பழைய அரேயை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புது அரேயோட இதை நம்ம அங்கே கொடுத்துட்றோம். ஸோ பழைய இது வந்து டீரெஃபரன்ஸ் ஆயிரும். அண்ட் ஜாவா பொறுத்த வரைக்கும் கார்பேஜ் கலெக்ஷன் இருக்கிறதுனால டீரெஃபரன்ஸ் ஆன பழைய அரேயை வந்து தானாக டெலீட் பண்ணிக்கும், தானாகவே மெமரியிலேருந்து ரிலீஸ் பண்ணிடும். பட் நீங்கள் C++ யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா C++ல நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டெலீட்டுன்னு கொடுக்கணும் பழைய அரேவை. ஓகே, ஜாவாங்கிறதுனால நான் பழைய அரே டீரெஃபரன்ஸ் மட்டும் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். ஓகே, அண்ட் கெப்பாசிட்டி வந்து திரும்ப அப்டேட் பண்ணியிருக்கிறோம்ல, நியூ கெப்பாசிட்டியாக சொல்லி அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் இதை வந்து இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாகவே வந்து கெப்பாசிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணலாம். லைக் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு நியூ கெப்பாசிட்டி, அப்படி 2 into கெப்பாசிட்டி அப்படின்னே டேரெக்டாக கொடுத்துடலாம். அப்படி ஒரு புது வேரியபிள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓகே, கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 2 into கெப்பாசிட்டி, இல்லை கெப்பாசிட்டி ஸ்டார் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கூட கொடுங்க, அது உங்களோட விருப்பம். ஓகே, ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் கெப்பாசிட்டியும் பண்ணிட்டு அது பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரீசைஸ் ஃபங்க்ஷன். இந்த ரீசைஸ் ஃபங்க்ஷனை எழுதிட்டோம். பட் எழுதினா மட்டும் போதுமா? அதை கால் பண்ணணும். எந்த இடத்துல கால் பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணுறப்ப. ஸோ இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நான் வந்து இன்சர்ட் போன தடவை எழுதுறப்பவே சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, அந்த சைஸ் கிரேட்டர் தேன் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து அந்த அரே வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா வர்ற கண்டிஷன் சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த அரே ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷனில் தான் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு தனி இஃப் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் இது எல்சிஃப்னு கூட போடலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீசைஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஓகே, ரீசைஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேண்டாங்க. ரீசைஸ்னு மட்டும் கால் பண்ணாலே போதும், மிச்சம் எல்லாமே அதுவே டீல் பண்ணிக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ ரன் பண்ணுறப்ப எதுவும் பிரச்சனை இல்லாமல் ரன் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எரர் வந்துச்சு. அந்த எரர் வந்து இப்போ வரல. இதுக்கு முன்னாடி என்ன எரர் வந்துச்சு அப்படின்னா, இந்த இன்சர்ட்டில் இருக்கிற இந்த இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நான் என்ன எரருங்கிறத காட்டுறேன். இந்த கோடை மட்டும் கமெண்ட் பண்ணனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை அப்படி திரும்ப இங்கேயே ஆட் பண்ணுறேன். அந்த எரரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ரன் ஆகுறப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கும் காண்ட் இன்சர்ட் இன்வாலிட் இண்டெக்ஸ்ன்னு வந்திருக்கும். இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம வந்து கிரியேட் பண்ண அரே இருக்குல்ல, நம்ம கிரியேட் பண்ண அரேயோட சைஸ் வந்து 5. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கடைசி இன்சர்ட் வந்து இன்சர்ட் ஆகாமல் பிரச்சனை ஆயிருக்கும். பட் நம்ம இப்போ தான் வந்து ரீசைஸுங்கிறத ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ரீசைஸ் ஆட் பண்ணதுனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரீசைஸ் ஆட் பண்ணதுனால எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. அந்த எரர் வந்து இப்போ வரல பார்த்தீங்களா. ஸோ அந்த கடைசியாக நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூவும் சேர்ந்து வந்து இன்சர்ட் ஆகிருக்குது. இப்போ கடைசியாக இன்சர்ட் பண்ண வேல்யூ என்ன, மெயின் ஃபங்க்ஷனுங்க. மெயின் ஃபங்க்ஷன் கடைசியாக வந்து நம்ம 2,45 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் 45 வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ அரேயோட சைஸ் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ அந்த கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா. system.out.println நீங்கள் ஒன்று ஆட் பண்ணுறேன். system.out.println இந்த இடத்துல arr1.capacity. சரியா. ஓகே, இங்கே வந்து நம்ம 5 சைஸில் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். சைஸ் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் சைஸ் வந்து 10ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து கெப்பாசிட்டி தான், அது வந்து 10ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக டபுள் ஆயிருக்குது. ஸோ இதான் டைனமிக் அரே. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் இன்சர்ட் பண்ணிகிட்டே போகலாம், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஏன்னா ஒரு தடவை அரே ஃபில் ஆகிறப்பையும் டபுள் த சைஸ்க்கு இன்னொரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அங்கே மூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த அரேக்கு வந்து ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது, இட்ஸ் அ டைனமிக் சைஸ்ட் அரே. ஓகே, அதனால தான் டைனமிக் அரே. ஃபைன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஒரு படி மேலே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்களாவே ட்ரை பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா, ஜெனரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா, சப்போஸ் C++ படிச்சிருந்தீங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இன்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டோம். பட் அது இன்ட் அரேயா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரிங் அரேயா கூட இருக்கலாம், கேரக்டர் அரேயா இருக்கலாம், ஃப்ளோட் அரேயா இருக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ அதை நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறப்ப இன்ட்டுன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஜாவா யூஸராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஜெக்ட்னு கொடுக்கலாம். ஓகே, C++ யூஸராக இருந்தீங்கன்னா நம்ம T அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, டெம்ப்ளேட். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். டெம்ப்ளேட்ஸ் ஆர்
ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஜெனரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜாவால, அதை வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஜெனரிக்ஸில் ஒரு ஜெனரிக் டைப்பான அரே வந்து கிரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அதுக்கப்புறம் அதை டைப் கேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன இதுவும் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரியலி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த ஸ்கோப் தான். அதனால் நான் அதை இப்போதைக்கு கவர் பண்ணல. சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைம் இருக்கிறப்ப அதை கவர் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் டைனமிக் அரே. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இஃப் யூ ஹேவ் எனி questions with any of the things that we have covered in this video, என்னதான் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.